வடக்கு தாளையத்து ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி பாதிக்கப்பட்ட இந்த சம்பவத்தின் போது இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் எதுவுமே தன்னிச்சையா அவங்களுக்காக எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதோ இல்ல நிர்வாகத்திடம் ஒரு கோரிக்கை வைப்பதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செய்யல. எந்த பெண் அமைப்புகளும் கூட செய்யல. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் நிறைய அதிகமான ஒரு கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவி கிருஷ்ணவேணி பாதிக்கப்பட்ட போது அவங்களுக்காக எந்த பெண் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் எதுவுமே மூச்சு கட்டவே இல்லை. அது பாட்டில் இருக்குது தவிர ஒரு பெண் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் இந்த சமுதாயத்தில் மிக தலித்துகளாக மிக கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு அருந்ததிய பெண் அதுலயும் ரொம்ப தைரியமான பொண்ணு நல்ல நேர்மையா நிர்வாகம் நடத்தின இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்ப நிச்சயமா எல்லா அமைப்புகளும் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கான குரல் கொடுக்கணும். ஆனா எந்த தலித் அமைப்புகளும் இதுவரைக்கும் அவங்களுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை. பெண் அமைப்புகளுமே யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த போராட்டங்கள் நடத்தினதாகவும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய ஏனைய தலித் உட்பிரிவுகள்ல இருக்கக்கூடியவங்க கூட இவ சக்லிச்சு தானே மத்த நாங்கெல்லாம் நடத்தலையா, நான்லாம் இப்போ இன்றைக்கு இரண்டாவது தடவையாக மூணாவது தடவையாக நான் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் எல்லாரையும் நல்லபடியா ஒண்ணுபோல கொண்டு போறேன். ஆனா இவங்க எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க சிந்தனையோட கொண்டு போறாங்க அப்படின்னு இவங்களுக்கு எதிராக இவங்களுடைய உண்மையான கருத்துக்களை அங்க அந்த இடத்துல சொல்லாம இவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் பேசுறாங்களே தவிர ஒரு அருந்ததி பெண் இவ்வளவு அழகா அவங்க போல்டா அந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க எந்த பல்லர் பெண் பஞ்சாயத்து தலைவர்களோ இல்ல பறையர் பெண் பஞ்சாயத்து தலைவர்களோ இவங்களுக்கு உறுதுணையா இல்ல. அதுக்கு எதிராகத்தான் மாற்று கருத்துடையவர்களாக தான். ஏன்னா நம்ம அனுசரிச்சு போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையுடையவங்களா தான் இருக்காங்களே தவிர இவங்களுக்காக நாம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாதவங்களா தான் இங்க தெரியுது. இது அவங்களுடைய ஆதிக்க உணர்வை தான் இங்க காட்டுறாங்க. ஒரு அருந்ததியார் சக்லிச்சு தானே நம்ம எல்லாம் இருக்கலையா அவன் மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர ஒரு பெண் இவ்வளவு தூரம் தைரியமா இருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல.